வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகணும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எப்போதும் சொல்கிறதான், எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள். ஏன்னா வந்து ராசியை பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்குங்கிறதா உண்மையான விஷயம். உதாரணம் சொல்லப்போனால் ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு நம்ம விருச்சிக ராசியுடைய பலன்களை பார்க்கும்போது அது ஒரு 40% தான் பர்ஃபெக்டாக வரும். அதே வந்து ஒரு மகர லக்னத்துக்கு மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களது ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதுங்கிறத நோட் பண்ணிவிட்டு ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ராசி பலன் பார்க்கும்போது ஒரு 90% பர்ஃபெக்டாக வருங்கிறதா உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து குரு ராகு ரெண்டுமே வந்து ஒரு நியரஸ்ட் டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப வந்து பக்கத்தில் ஒரு நியரஸ்ட் டிகிரியில் போயிட்டுருக்கு ஒரு காலகட்டம். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் பாதிப்பை தரும் அப்படின்னும்போது பாதிப்பை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பாதிப்புன்னும் போது யாருக்கெல்லாம் குரு திசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குருவின் நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் ஸோ இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இருக்கவங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் புரட்டாதி. ஸோ இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும், கொஞ்சம் உஷாராக இருக்கும். என்னென்னா அதீதமான கோபங்கள் அதீதமான பேராசைகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புனா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் வந்து பக்காவாக இருந்துக்கணும். கொஞ்சம் வந்து அவேர்னஸோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா இப்போ வந்து குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லைங்க, ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு குழந்தை பிறக்குமானா இந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா குரு ராகுன்றது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்ப அட்டகாசமாக ஒர்க் பண்ணும். அதனால் வந்து அது நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கொடுக்குறது வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தை இல்லாதவர்கள் இந்த டைமில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பர்ஃபெக்டாக வந்து குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. இது பெரிய ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து குரு திசை புத்தி அந்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 8ஆம் அதிபதிங்கிறது அதீதமான ஒரு ஆசைகளை ஏற்படுத்தி கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எனக்கு எடுத்தோடையே இந்த மாதிரி இப்போ சொல்லிக்கிட்டா இல்லை அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ 8ங்கிறது வந்து அதீதமான பேராசைகளை தூண்டி விட்டு நம்மளை வந்து டென்ஷன் ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயங்கள், மாமியார் வீட்டுக்கு விருந்து இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய அபிவிருத்தியெல்லாம் வந்து தொழில் ரீதியான விஷயங்களை இப்போ பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கிற வேலையை அப்படியே பண்ணிக்கிட்டு வர்றது தான் ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து யாருக்கு மேஜராக பாதிக்கணும் போது கன்னி லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டம் 2ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். 9ஆம் அதிபதி 10ல் இருக்கிறதும் குடும்பத்திற்கு வந்து தேவையான பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி புதன் வந்து 8ல் இருக்கும்போது அதீதமான பேராசையை தூண்டி ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் தான். குடும்பத்திலும் பார்த்திங்கன்னா தேவையான விஷயங்களுக்கு பண தேவைகள் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். இது யாருக்கு நடக்கணும் போது கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 3 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் தேவையில் 11ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பணம் வந்து வருன்றதுக்காக அது ஏதோ ஒரு விஷயத்தை போய் இறங்கி அதனால் ஒரு பெரிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு மைண்டை வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா குருட்டுத்தனமாக ஏதாச்சும் வந்து ஜாக்பாட் மாதிரி அடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அதீதமாக கடனை வாங்கி கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ஏதாவது பண்ணுறதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நிறைய அவமானங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் 3-11 சேரும்போது காமம் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு முறை இல்லா காமத்தில் போயிட்டு மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதனால் ஒரு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை ஆண் பெண் இருவருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். காரணம் என்னென்னா 3 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களில் சிக்கலெல்லாம் மாட்ட விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி குரு வந்து 8ல் இருக்கும்போது அம்மா சம்மந்தமான விஷயங்கள் கணவன் மனைவி சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லேண்டு சம்மந்தமான விஷயங்களை பேச போகும்போது அங்கே ஒரு கைகலப்போ ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தாயார்கிட்ட வந்து நீங்கள் நல்ல விதமாக பேசும்போது அவங்க கொஞ்சம் எமோட் ஆகி கத்துறது திட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை புரிஞ்சிக்காமல் ஒய்ஃபுக்கிட்ட போனீங்கன்னா ஒய்ஃபும் திட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறாங்க. கொஞ்சம் நியூட்ரலாக அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு பிரச்சனைன்னு வர்றது வந்து 2 கை தட்டினா தான் சத்தம். அதனால் நரசிம்மராவ் வந்து நான் நிறைய விஷயங்களில் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு பிரச்சனை வந்து உக்கிரமாக மேலே வரும்போது அந்த டைமில் வந்து நம்ம அதை கண்டுக்காமல் அப்படியே ஆஃப் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அது அப்படியே உடைச்ச சோடா தான் ஒரு பிரச்சனை. அப்படியே உஸ்ஸுன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு. ஐயோ எப்படி பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படியே கொஞ்சமாக அந்த ப்ரெஷர் கம்மியே அப்படியே கிளியர் ஆகிடும். அதே மாதிரி நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு வேதனைகள் நஷ்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து நம்ம கேட்கும்போது உடனே நம்ம எமோட் ஆகும். ஒரு எமோஷன் ஆகி ஒரு டென்ஷன் ஆகி அழுகுறது திட்டுறது கத்துறதெல்லாம் உருவாகும்.
ஆனால் நாள்பட ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் 1 மாதம் 2 மாதம் போகும்போது அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம மனசை விட்டு போயிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் வந்து இந்த எமோஷனாக முடிவெடுப்பதை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியங்க. புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த எமோஷன்ஸில் தான் வந்து நம்ம நிறைய தவறான முடிவெடுப்போம். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே. ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்துருந்துங்க. அதனால் கணவன் மனைவிக்கிட்டையும் சரி நம்ம உறவுலேயே கொஞ்சம் ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதே மாதிரி அம்மாக்கிட்டையும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம் குருவராக ஒரே காலகட்டத்தில் போகும்போது ரொம்ப எமோஷன் ஆகும், ஈகோ அதிகமாக வரும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கணும். இந்த ஒரு 2 வாரத்தை வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் உலகம் ஃபுல்லாகவே பாருங்கள், இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்லாம் உருவாகுங்கிறத நீங்களே பார்க்க முடியும். பாருங்கள், இப்போ சாராயம் குடிச்சிட்டு கிட்டத்தட்ட 20 பேர் இறந்தாங்க. அது 20 பேரா 50 பேரான்னு தெரியல. ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். அது ஸ்டாலின் சார் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு கேட்குறாரு, ஏன்டா தெருக்கு டாஸ்மாக் ஓப்பன் பண்ணிக்க பிளட்டி ராஸ்கல் கள்ள சாராயமாக குடிக்கிற நீ அப்படின்னு திட்டுற மாதிரி ஒரு மீம்ஸ் போட்டுருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ காசு கம்மியாக கிடைக்குதுங்கிறதுக்காக உயிரை விடுறதுங்கிறது வந்து எவ்வளோ மோசமான விஷயம். நான் இப்போ தான் வந்து அது ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு போது ஒரு 300 ரூபாய்க்கு எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஸ்டஃப் வந்து அவங்களுக்கு வந்து கள்ள சாராயத்தை வந்து 30 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஸோ அது வருமானம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் காசு இருக்குங்கிறவங்க வந்து இதுக்கு போயிட்டு மாட்டிக்கிறாங்க. அது மெத்தல் ஆல்கஹால்லாம் இருக்குது, மெத்தில் ஆல்கஹால். அது வந்து ரொம்ப விஷங்க, கண்ணுலாம் போயிடும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயங்களில் போகாதீங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு சாவை வந்து வர வச்சுக்கிறதோ இல்லை கண்ணு போகிறது இந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டம். கொஞ்சம் ரொம்ப ஏன்னா சொல்லணும்னு வச்சு, ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே 8ல் நிறைய கிரகங்கள் இருக்குது. கன்னி ராசிக்காரர்கள் ரொம்ப கன்னி ராசிக்காரரும் கன்னி லக்னக்காரரும் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். அதே மாதிரி கன்னி லக்னமாக இருக்கிறது குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 9ல் வந்து 9ஆம் அதிபதி சுக்கிரன் 10ல் இருக்கும்போது அப்பாவுக்கு நல்ல வருமானம் வரும். வெளிநாட்டில் இருக்கும்போது நல்ல ஓரளவுக்கு நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. 11ல் செவ்வாய், நான் ஒரே சொன்ன மாதிரி காம ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். லாபம் கிடைக்குதுங்கிறதுக்காக தரக்குறைவான விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அதில் வந்து ஈடுபட்டுருவீங்க, அதுக்கப்புறம் அதில் வந்து வெளியில் வர முடியாது. ரொம்ப எமோஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஓகேங்களா? என்னை பொறுத்தவரை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் தேதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக வந்து சூரிய திசை புத்தி அந்த நடக்கிறவங்க வெளிநாட்டில் மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிக்சடான ஒரு விஷயந்தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்க தேச புத்தி என்னன்றதை பார்த்துட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை. ஸோ என்ன தான் ஜாதகம் பார்த்தாலும் சரி, என்ன ராசி பலன் கேட்டாலும் பிரார்த்தனையை மிஞ்சி வேறு ஒன்றுமே கிடையாது. டெய்லி பிரார்த்தனை பண்ணுங்கள். மனதார இறைவனை வந்து ஒன்றி பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப எமோஷன் ஆகாமல் அமைதியாக வந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். அடுத்த லெவல் கண்டிப்பாக முன்னேறுவீங்கன்றது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம சொல்ல போகிற விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக வந்து யார் எந்த ராசி அதிபதி எந்த லக்னம் எந்த 12 ராசிக்காரங்க யாராக வேணா இருங்க. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை கடைபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து என்ன வேணுமோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு தவறான திசையோ ஒரு டென்ஷனான திசையோ இருந்தாலும் உங்களை வந்து அப்படி அலேக்காக வந்து தூக்கிட்டு போகிற ஒரு விஷயம் தான் நான் இப்போ சொல்ல போகிறது. என்னை பொறுத்தவரை நம்பர் 1 பிரார்த்தனை. இது வந்து அடிக்கடி சொல்வேன். ஸோ டெய்லி வந்து 15 நிமிடங்கள் வந்து உங்களது பிரார்த்தனை பண்ணிக்க ரொம்ப 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 அவசியம். அது உங்கள் ஜாதக ரீதியாக ஹையஸ்ட் டிகிரி இருக்கிற பிளானட்டை வந்து அது ஆத்மகாரகன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளானட்டை வந்து நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலில் போகிறது ரொம்ப உறுதியாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை லைஃப் டைம் ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ரெண்டாவது வந்து கர்ணநாதன்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அந்த கர்ணநாதன்கிற ஒரு தெய்வத்தை வந்து அந்த மந்திரங்களையோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது நமக்கு தேவையான ஒரு கவசம் மாதிரி செயல்படுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் மாதிரி, ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக வந்து அதுவும் பண்ணணுங்க. ஸோ இது இரண்டாவது. அதுவும் நட்சத்திராதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். ஸோ அந்த வந்து நட்சத்திராதிபதிக்கான உரிய தெய்வங்களை வழிபடும் போது நமக்கு வந்து நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி திதி. ஸோ நீங்கள் எந்த திதியில் பிறந்தீங்களோ அந்த திதிக்கான தெய்வங்களை வழிபடுது. அந்த திதி வரும்பொழுது அந்த 15 நாளைக்கு ஒரு வாட்டி உங்கள் திதி நீங்கள் பிறந்த திதி வரும்போது அன்றைக்கி வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ஏற்றமான விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இது வந்து அதே மாதிரி கிழமை. நீங்கள் எந்த கிழமையில் போகிறீங்களோ அந்த கிழமைக்கு வந்து அந்த சாமியை கும்பிட்டுவாங்க. சொல்கிறீங்களா? இந்த 5 விஷயத்தை நீங்கள் கண்டினியூவாக எழுதி வச்சு பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு வாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு இரக்கமே வராதுங்க.
வச்சலே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லீடில் தான் போகும். என்ன தான் தவறான திசை புத்தி அந்தரங்கள் எது வந்தாலும் உங்களை அழகாக இறைவன் காப்பாற்றி கொண்டு போவாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த 5 விஷயம் நான் சொன்னதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே இன்றைக்கி ஜோசியம் பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. இந்த 5 விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிடுறேங்க. எனக்கு எந்த விதம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஆண்டவன் கொடுப்பார். நீங்கள் அடுத்த லெவல் போகிறது வந்து உறுதின்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.